ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி ஏன் இவ்வளோ டிலே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஊருக்கு போயிருந்தேன். உங்களுக்கே தெரியும் நான் ஊருக்கு போனால் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் என்னால் உடனே போட முடியல. அட் த சேம் டைம் இந்த மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் இந்த 2 மந்த்துமே நான் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷனான்னு கேட்காதீங்க. ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இல்ல. அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் உடம்புக்கு முடியல. அதனால நான் வீக்கெண்ட் எனக்கு லீவ் கிடைச்ச உடனே நான் ஓடிடுவேன். அதனால என்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட் டைமுக்கு ஸ்டோரி என்னால அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டோரிக்குமே நான் அடிக்கடி லீவ் எடுக்கிற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்ஷன் இல்ல. அண்டு ஒர்க்கு அப்புறம் இது 2மே சேர்த்து போயிட்டுருக்கு. பட் ஷூர் எனக்கு டைம் கிடைக்கும்போது எல்லாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஸ்டோரி போட்டுருவேன். ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ வரைக்கும் உங்க சைட்லேருந்து எனக்கு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா சப்போர்ட் குடுத்துட்ருக்கீங்க. அண்டு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கு ஜஸ்ட் தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தையில சொல்லி என்னால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல. பட் இருந்தாலும் ஜஸ்ட் என்னுடைய ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். அ நம்ம இப்போ ஒரு புது ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜீவா அப்படிங்கிற ஒரு புது ஸ்டோரி. ஸ்டில் முன்னாடி வரைக்கும் நீங்க எல்லா ஸ்டோரிக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட் குடுத்தீங்களோ, ஸ்டில் இந்த ஸ்டோரிக்கும் அதே உங்க சைட்லேருந்து அதே சப்போர்ட் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்ல. ஸ்டில் உங்க சைட்லேருந்து அந்த எக்ஸ்பெக்ட் ஆனது எனக்கு குடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டும் குடுத்துட்ருக்கீங்க. ஸோ, அதனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட வாய்ஸ் நீங்க கேட்குறீங்க. உங்ககிட்டயும் நான் கொஞ்சம் கேப்ப விட்டு பேசிட்டுருக்கேன். அந்த ஒரு ஹோப்ல, அந்த ஒரு ஹேப்பில கொஞ்சம் 2, 3 வேர்ட்ஸ் பேசிட்டேன். என்னடா வளவளன்னு பேசிட்டு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? எனக்கு ரொம்ப நாள் ஆன மாரி ஒரு ஃபீல். அதனால ஏதாவது பேசலாமே அப்படின்னு ஜஸ்ட் உங்ககிட்ட பேசுறேன். தி சேம் டைம்ஸ் நான் நல்லா இருக்கேன். என்னோட ஹெல்த்தையும் சூப்பர். நீங்களும் ஹாப்பியா இருங்க. அண்ட் உங்க ஹெல்த்த ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். லைஃப்ல எது போனாலும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம ஹெல்த் மட்டும் போகாம நம்ம பார்த்துக்கணும். உங்களோட ஹெல்த்த பார்த்துக்கோங்க. டைம்க்கு அட்லீஸ்ட் 1 ஹவர் 2 ஹவர் லேட் ஆனாலும் பட் டெய்லியும் ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அட் த சேம் டைம் வாட்டரையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே எனஃப். நம்ம இந்த ஜென்ரல் டாபிக் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகேவா? ஜீவா அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இது என்னுடைய இமேஜினேஷன் ஸ்டோரி தான். இன்னும் நாட் அட் ஆல் ரியல் ஸ்டோரி. ஸோ இது ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஹாப்பி என்டிங் தான். ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஹாப்பி என்டிங்காக இருக்கும். நான் மோஸ்ட்லி சொன்னது எல்லாமே ஹாப்பி என்டிங் தான். பட் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பி என்டிங்காக தான் இது இருக்கும். அதுக்குள்ள அந்த ஹாப்பி என்டிங் எப்படியெல்லாம் வருது, எதெல்லாம் பேஸ் பண்ணி வருது, எப்படியெல்லாம் இவங்க கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் சேர்ந்தாங்க, இவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது என்னோட குட்டி மூளையில தோணுனதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுடைய பிக்கெஸ்ட் மூளை ஏதாவது ஐடியாஸ், ஐ மீன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அப்பப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அண்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போவே ஆல்மோஸ்ட் நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் ஓகே, நாம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு காலேஜ், ஒன்றும் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜ். இப்போது நாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் பற்றி தான் பேச போகிறோம். காலேஜ் ஓப்பனிங், இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பனிங் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் கேரக்டர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க கேட்டுக்குள்ளே. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராம், அசோக் அண்டு பூஜா அப்படிங்கிற கேட்டகரி 3 பேர் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. 3 பேரும் அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் அப்போது அந்த பூஜா சொல்கிறாங்க, டேய் எவ்வளோ நாள் கனவுடா இது, டேய் இன்ஜினியரிங்டா, அப்படி இப்படின்னு ஒரு வழியாக சீட்டு கிடச்சிடுச்சுடா,
அப்பா இப்போதான் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூஜா சொல்லுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, ஆமாண்டி உண்மையிலுமே நான்லாம் 12th மார்க் எடுத்ததுக்கு எனக்கெல்லாம் இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்காதுன்னு நினச்சேன். நல்ல வேளை இன்ஜினியரிங் சீட் கிடச்சிருச்சு. அப்பா எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அசோக் சொல்லுவாங்க, சீரியஸ்லி எனக்கு ஹோப் இருந்துச்சுப்பா, எனக்கு சீட் கிடைக்கணும். டேய் நீ ஓவரா பண்ணது, எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருப்ப, உனக்கெல்லாம்ப்பா ஈஸி எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இன்ஜினியரிங், அதாவது மோஸ்ட்லி ஆஃப் த பீப்புள்ஸ் அண்டு பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங்கு பிக்கெஸ்ட் ட்ரீம் இல்லையா? மற்ற டிகிரியெல்லாம் சும்மா, ஆனால் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய கனவாகவே இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கும் அதே ஒரு தாட்டில் தான் இருக்கும். உள்ளே போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக 3 பேரும் கை கோத்துட்டு உள்ளே போவாங்க. ஆஹா நமக்கு சீட்டு கிடச்சிருச்சுடா, நான் ஃபஸ்ட்டே இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக உள்ளே போவாங்க. அந்த காலேஜ் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு, அந்த காலேஜ் மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். முன்னாடி நல்லா மரம், என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்கும் காலேஜு. காலேஜ் போனதும் அவங்க சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவாங்க. பூஜை உடனே டேய் நல்ல வாசம் வருதுடா, இதுதான் கேன்டீன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் வந்ததுமே நீ ஆரம்பிச்சிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. உடனே அசோக் இருந்துட்டு, இது என்ன புதுசா, அவன் தான் ஃபுட்டியாச்சே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது எங்கே இருக்குது என்ன ஐட்டம் ஜஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி சொல்லிடுவாள் இது என்ன ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இனி நம்மளை விட மாட்டா, வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கும் சொல்லுவாங்க. வேற வழி இல்லை போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேவே டேரெக்டாக போகிற ஒரே இடம் கேன்டீன். கேன்டீனுக்கு போயிட்டு அப்படியே பா டேய் வாசனை சூப்பராக இருக்குடா, வட 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 டேய் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நீ காலைல வரும்போது சாப்பிட்டு வரலையாடி அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் ஒரு சந்தோஷம்டா, ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறோம், அது இன்ஜினியரிங் போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் சாப்பிட்லடா. அம்மா வேறு எனக்கு நல்ல ஃபுட் தான் செஞ்சாங்க, ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை நம்ம கிளாஸில் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே நல்ல வாச்சிட்டு வருதுடா, டேய் வாங்கடா சாப்பிட்லாம், வாங்கடா சாப்பிட்லாம், வெட்டி கதை பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் நல்ல டேபிள் உட்கார வச்சு இந்த மசாலா தோசை அது இது நிறைய ஃபுட்டு ஆளுக்கு 1 2ன்னு ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பூஜா ஏய் என்னடி இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கே, டேய் என்னடா புதுசு மாதிரி கேட்குற, அவள் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இப்படி தானடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ இவளை வச்சுட்டு இந்த 4 வருஷம் எப்படி ஓட்டு போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு ராம் சொல்லுவாங்க. ராம் சொன்னது உடனே அசோக் இருந்துக்கிட்டு, ஏன்டா 12 வருஷம் ஓட்டிட்டேன், இந்த 4 வருஷம் ஓட்ட முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான்டா, 12 வருஷமும் போயிடுச்சு, இந்த 4 வருஷம் ஜுஜிபி. சரி ஓகே போகலாண்டி, கிளாஸுக்கு டைம் ஆச்சுடி அப்படி சொல்லுவாங்க. 2 மினிட்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு ஏப்பம் விட்டுட்டு அப்படின்ட்டு ஒரு ஏப்பம் விட்டுட்டு, அப்பா இப்போ சாட்டிஸ்ஃபைட் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு கிளாஸ் ரூமுக்கு போவாங்க. என்ட்ரன்ஸ் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் லேட் ஆகிடும் உள்ளே போகும்போது. ஃபஸ்ட் டேவே லேட்டாக இவங்களுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் வந்து உள்ளே இருப்பாங்க. ஃபஸ்ட் டேவே லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது, ஃபஸ்ட்டே யாராச்சும் இவ்வளோ லேட்டாக வருவாங்களா, எல்லாரும் எவ்வளோ ஆர்வமாக வந்து உட்காந்துருந்தா நீங்கள் மட்டும் லேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் திட்டு இருக்கும்போது பூஜை மட்டும் அகைன் ஒரு வாட்டி ஏப்ப ஓடுவாங்க. அவங்களோட ப்ரொஃபஸர் வந்துட்டு, கேன்டீன் போயிட்டு வரீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஸ் மேம் அப்படிம்பாங்க. உள்ளே வாங்க, வந்ததுமே கேன்டீன் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கே தான் எக்ஸ்கியூஸ் தரேன், நான்லேருந்து டைமுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவங்கவுங்க ப்ளேஸில் அவங்கவுங்க உட்காந்து செட்டில் பண்ணி அவங்க 3 பேரும் ஒரு இடத்துல ஜாலியாக உட்காந்துப்பாங்க. காலேஜ் பொறுத்த வரைக்கும், அதுவும் இன்ஜினியரிங் காலேஜில் சம் காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க தனியாக உட்கணும், பசங்க தனியாக உட்கணும். சம் காலேஜஸ்லாம் ஜாலியாக உட்காந்துப்பாங்க. ஸோ இவங்க படிக்கிறதும் அந்த மாதிரி ஒரு காலேஜில் ஜாலியாக, அது 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால ஒன்றா தான் உட்காந்துருப்பாங்க. ஒரே குட்டையில் ஒன்று மட்டைகள் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சேம் அப்படி இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டே கிளாஸ் நல்லா போயிட்டுருக்கும். பூஜை நல்லா வெளுத்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ தூக்கம் தள்ளும் அவங்களுக்கு. உடனே டி இன்னடி தூங்குற, தூங்காதடி, ஃபஸ்ட் டேவே தூங்காதடி அப்படின்பா. நிறைய சாப்பிட்டேன்டா, தூக்கமாக தள்ளுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொன்னேன், வந்ததுமே கேண்டீன் பக்கம் வேணாண்டின்னு கேட்டியாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விடுவாங்க. உடனே அங்கேருந்து அங்கே மிஸ்ஸு கேண்டீன் போக வேண்டியது வந்து கொட்டாய் விட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம சொல்லிடுவாங்க. கண்டுபிடிச்சிடுவாங்க.
எப்புட்றா உங்களுக்கு பின்னாடி கூட கண்ணு இருக்கும் போல பூஜா அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜா ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களும் ஏஞ்சிருவாங்க. ஸோ எந்திரிச்சதுமே வந்ததுமே கேண்டீன் போயிட்டு ஃபுல் கட்டு கட்டி வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கியா, இன்ஜினியரிங் படிக்க வந்த எதுக்காக நீ எல்லாம் இன்ஜினியரிங் வந்த அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே ஒரு சின்ன கிளாஸஸ் போகும் அவங்களுக்கு. அவங்க அப்படியே சைலண்ட்னு இருப்பாங்க. உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே, என்ன பனிஷ்மெண்ட்? ஓகே, இப்போ நான் நடத்த லெசனை 10 டைம்ஸ் எழுதிட்டு வா அப்படின்வாங்க. மிஸ் மேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேம் அப்படின்வாங்க. 15 டைம் அப்படின்வாங்க. மேம் 20 டைம்ஸ் அப்படின்வாங்க. மேம் அப்படின்வாங்க. 30 டைம் அப்படின்வாங்க. அதுக்கு மேலே உடனே ராகுலி ராம் இருந்துட்டு உடனே சைலண்ட் ஆகிடுடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சைலண்ட் ஆகிடுவாங்க. சைலண்ட் ஆனதுக்கப்புறம் உட்காந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அவர் முடிஞ்சது இவங்க கிட்ட தள்ளிடுவாங்க. ஏய் இந்தா எழுதா அப்படின்னு சொல்லி, ஏய் அது உன்னோட பனிஷ்மெண்ட் டே, எழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. செம்ம வாழுத்தனம் பண்ணுவாங்க. நம்மளுடைய பூஜை சேட்டைனா பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் ஏஞ்சி வெளில சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நல்ல காலேஜ்லேயே ஐ மீன் டிகிரி காலேஜ்லேயே பசங்க கட்டடிச்சுட்டு ஓடுவாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லவே தேவையில்லை, நல்லா கட்டடிப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 ஹவர்ஸ் பார்ப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். ஸோ கிளாஸ் விட்டு விட்டுருங்க. இவங்க இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக விடுற ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான். அதுவும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கம்ப்யூட்டர் லேபு. லேப்லலாம் போனாங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு ஒரு லேப் கொடுத்துருவாங்க. இவங்க மாட்ட அந்த கீபோர்டில் டக்கு 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 டக்குன்னு எதையாவது தட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சும்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏய் கொஞ்சமாவது பண்ணுடி அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க போயிருப்பாங்க. ஸோ சாஃப்ட்வேர் ஏதாவது கோடிங் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏய் கற்றுக்கோடிய போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ அப்படியே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாம் கிளம்பி போகும்போது ஆக்சுவலி ரேகிங் இருக்கும் இல்லையா இன்ஜினியரிங், நான் சொல்லவே தேவையில்லை. அவங்கள பார்த்ததும் யார் அந்த 3 கூமுட்டைங்க இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் கூப்பிடுவாங்க. டேய் என்னடா அவன் நம்மளை பார்த்து கூமுட்டை சொல்கிறான், அவனுக்காக நம்ம யாருங்கிற உண்மை தெரியுதே வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சீனியர் ரெடி கொஞ்சம் வாய் மூட்டு ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சீனியர்னா வாய் மூட்டு இருக்கணுமா, அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் முனுவாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனதும் எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சார். கம்ப்யூட்டர் சார், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓஹோ பேர் என்ன? பூஜா. உன் பேர் என்ன? அசோக். உன் பேர் ராம். எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரேகிங் போயிட்டு இருக்கும். சரி, சீனியரை பார்த்தா உங்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணுங்கிறதெல்லாம் தெரியாதா, அதெல்லாம் ஒருத்தருக்கு சொல்லணுமா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. உடனே டக்குன்னு சைட் அடிச்சு சல்யூட் அடிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பூஜா. ஏய் நீ கொஞ்சம் ஓவரா பண்றிய நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓவரா பண்ணாங்க. இஹிஹி இல்லைங்களே சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏய் இந்த பொண்ணு தனியா கவனிடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரேகிங் செம்மையா பண்ணுவாங்க. அந்த சிட்டிங் ஷேர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து இருக்க சொல்லுவாங்க, கையை 2 நீட்டிக்கிட்டு. ஓ பனிஷ்மெண்ட் போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நிற்க வச்சிருவாங்க. அவங்களுக்கு செம்ம கால் வலி எடுத்துரும். கொஞ்ச நேரம் நின்னதுக்கு அப்புறமா சரி போங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நின்று வச்சுட்டு சரி சரி போங்க, நாளைக்கு மறக்காமல் நீங்கள் டெய்லியும் உங்களோட ஒர்க் என்ன தெரியுமா, அதில் வந்ததுமே எங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும், ஓகேவா புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. பூஜா அவங்கள போட்டு திட்டிகிட்டே போவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏய் கம்முன்னு ரெடி, அவங்க சீனியர்டி அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சீனியர்? இல்லை இல்லை இவங்களால இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக நான் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேவேன், நான் யாருன்னு காட்டுறேன். பூஜா கிட்டேயே இவனுங்க வச்சுக்கிட்டாங்களா, பூஜா நான் யார் தெரியும்ல, பூஜா பூஜா கிட்ட அவங்க பூஜாவே அவங்க கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடாங்க. ஏய் ஏன்டி இப்படி புலம்பிட்டு இருக்கேன், எனக்கு காலெல்லாம் வலிக்குதுடா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் அப்பவே சொன்னேன், சீனியரு கொஞ்சம் அடக்கி வாசினா கேட்குறியா, நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறியடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டேய் போடா, நான் சும்மா விட மாட்டேன்டா, சீனியரா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுவாங்க. ஏய் சும்மா போறேன், நான் இனிமே பேசாம இருக்கிறானுங்க, நீ தேவையில்லாம ஏதோ பண்ணி இருக்கிறதையும் பிரச்சனையை பெருசாக்கி விட்றாதடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முடியாது முடியாது, நான் இது கம்ப்ளைண்ட் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அவங்கள அட்டைக்கு பிடிச்சி ஏய் பேசாம வாடி, அவனுங்க இப்போதோ சைலண்டா இருக்கிறானுங்க, நீ தேவையில்லாத ஏதோ பண்ணி
சும்மா இருக்கிற ஓனானா புடிச்சு வேட்டியில விட்ட கதை மாரி நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு கூட்டு போனது அங்க போனதும் இவங்க புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க அவங்க அம்மாகிட்ட. "அம்மா அப்படி போச்சு, அம்மா இப்படி போச்சு" அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க. "ஏய் நீ தானடி இன்ஜினியரிங் போகணும்னு சொன்ன. இன்ஜினியரிங் போனா இப்படியெல்லாம் இருக்க தாண்டி செய்யும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "இல்லம்மா நான் உங்கள சும்மா விட மாட்டேன். அவங்கள நான் பழி வாங்கி தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆஸ் யூசுவல் எப்பயும் போல அவங்க ரெடி ஆயிட்டு காலேஜ் போவாங்க. காலேஜ் போகும்போதே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சீக்கிரமா போயிடுவாங்க. போகும்போதே அவங்க அந்த சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு, இவங்க சரி நான் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒன் டே அந்த அந்த டே ஃபுல்லா முடிஞ்சிடும். ஈவினிங் அந்த முடிச்சுட்டு வரும்போது, அந்த சீனியர்ல ஒருத்தவங்க இருந்துட்டு, பூஜாவ கூப்பிட்டு, "ஏய் இங்க வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "உன் பேரு பூஜா தானே?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, பூஜா தான்" அப்படி சொல்லுவாங்க. "ம். நேத்து ஏதோ ஓவரா பேசிட்டு போனியாம்மா?" அப்படி சொல்லுவாங்க. "நானா? இல்லையே சார்" அப்படிம்பாங்க. "நீ தானே பேசிட்டு போன மாரி கேள்விப்பட்டேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஐயோ சார்! காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ் நான் எதுவும் பேசல சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் நீ தான் எங்கள ஏதோ திட்டிட்டு போனத நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு சொன்னாங்க." "சார் நான் எதுவும் சொல்லல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இப்ப எதுக்கு அழுகுற? அழுகாத. சரி சரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு இருந்துட்டு, "சார் நாங்களும் போறோம் சார்" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் போடா அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கும். போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் என்னடி நேத்து என்னமோ தாம் தூம்னு குதிச்சே இப்ப அழுதுட்ட" அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அழுதா? சும்மா நடிப்பு" அப்படி சொன்னேன். "அடிப்பாவி! இருடி" அப்படி சொல்லுவாங்க. "டேய் கம்முனு வாடா இவனுங்களுக்கு ஒரு வழி பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்து எங்களோட சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. இவங்களுக்கு என்னடா இந்த பொண்ணு இப்படி அழுகுது, ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து காலேஜில் சேர்த்துருக்காங்கடா அப்படின்னு இவங்க சீனியர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நாம் அப்கமிங்ஸில் கேட்போம் அண்ட் பார்ப்போம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் மேபி போர் அடிக்கலாம். பட் ஓகே. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனிவேஸ் எல்லாரும் ஹாப்பியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.